அன்னதான பிரபு என்ற பெயர் பார்த்திங்கன்னா ஐயப்பன் சாமிக்கு மட்டும்தான் பொருந்தும்னு கிடையாது. நம்ம கேப்டன் சாமிக்கும் அதே பேர் பொருத்தமாக தான் இருக்கும். பாருங்கள் சார், என்னை கூப்பிட்டு சொன்னார் ஒரு வாட்டி, சாப்பாடெல்லாம் இப்படி போடணும் அப்படி போடணும் எல்லாம் போட்டு முதல்ல அவர் கம்பெனியில் எல்லாம் போட சொன்னார். போட்டாச்சு. இப்படி தான் இத்தனை ஐட்டம் போடணுன்னாரு, எல்லாத்தையும் பண்ணணும் எல்லாம் பண்ணியாச்சு. திருப்பி மறுநாள் ஏதோ ஒரு ஷூட்டிங் போயிருக்காரு. இவர் படமே வேறு ஏதோ ஒரு ப்ரொடியூசர் வேலை செய்யலாம், மற்ற ஒர்க்கர்ஸ்லாம் வருவாங்கள்ல, லைட் பாய்ஸ்லாம் வந்துட்டு, நம்ம கம்பெனி மாதிரி இல்லைங்கண்ணா இப்படி இது சொல்லுவாங்கல்ல. அவங்க கூட இப்படி சொல்கிறாங்களே என்ன அன்னைக்கு சாயங்காலமே என்னை கூப்பிட்டார். இது எவ்வளோ நம்ம இந்த மாதிரி செலவு பண்ணால் எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னு கேட்டார். நம்ம போடுற மாதிரி சாப்பாடுக்கு நார்மல் சாப்பாடு ஒரு படத்துக்கு அளவு. அன்னைக்கு நான் 40 வருஷம் முடிச்சோம். யோசிச்சு பாரு, பசி பட்டினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? பைத்தியக்காரனாவே இருந்தாலும் 3 வேளையும் பசிக்க மாட்டா. யாரா அந்த பசிக்கு பதில் சொல்றது? குத்துப்பட்டவன் கூட வழியில தூங்கிடுவா. குறை வைத்துக்காரன் பசியில தூங்க மாட்டா. அதனாலதான் செத்த பின்னாடியும் பசியோட போயிடக்கூடாதுதான் சுடுகாட்டுல வாய்க்கரசி போடுறான்.